உறவுகளுக்கு வணக்கம். நேற்று திருச்சிக்கு அடிமை எடப்பாடி பழனிசாமி வந்திருக்காரு. அது வாரத்துக்கு முன்னாடி இந்த கூட்டங்கள் இருப்பாங்கள்ல, அந்த டயத்தில் பார்த்தா 108 ஆம்புலன்ஸ் வந்திருக்கு. வரும்போது என்ன பண்ணாங்கன்னா, இந்த அடிமை கூட்டங்கள், ஏன்னா அந்த இப்போ போன இடத்துக்கு இன்னொரு நாள் 2 நாளைக்கு முன்னாடி போகும்போது என்ன சொன்னார், இதே அடிமை எடப்பாடி இன்னுமே ஆம்புலன்ஸ் வந்துச்சுன்னா அந்த ஆம்புலன்ஸ் டிரைவர் ஆம்புலன்ஸில் போகிற மாதிரி வந்துடும் அப்படின்ட்டு. ஏன்னா சும்மா ஆம்புலன்ஸ் வருது அப்படின்ட்டு. ஏன்னா இப்போ இங்கே இருக்க சிவகங்கையில் இருக்கோம், இந்த ஒரு கண்டெனியில் அடிபட்டுருச்சுன்னா ஒரு ஃபோன் பண்ணாங்கன்னா வண்டி போகும்போது வெறும் வண்டியாக தான் போகும். அதுக்கு போகிற வழியில் அம்பேத்கர் சிலையில் கூட்டம் நடந்துச்சுன்னா அதை நீங்கள் அதை தாண்டி தான் போக முடியும், போய் ஏற்றிட்டு தானே வர முடியும். போகும்போதே இங்கேருந்து ஒரு நோயால் ஏற்றிக்கிட்டே போக முடியாது, போகும்போது சும்மா தான் போகும், போய் வரும்போது தானே ஏற்றிக்கிட்டு வரும். இவங்க என்னடானா சும்மா அந்த வண்டி வரக்கூடாது அப்படின்னா இது என்ன இருக்குது, போய் ஏற்றிட்டு தானே வரும், நோயாளியோட தான் வரணும்னா வரும்போது நோயாளி வரும், மருத்துவமனையிலேருந்து போகும்போதே நோயாளியோடையா போகும். இது உடையா தெரியாது. இந்த ஒரு முதலமைச்சராக இருந்தார், இன்றைக்கி எதிர்க்கட்சி தலைவராக இருக்கார். ஏன்னா ஓட்டு வாங்கி முதலமைச்சரானா அவருக்கு அந்த தெரியும். இது காலில் ஊறி போய் அடிமைத்தனமாக இருந்து முதலமைச்சரானவர் தானே. அப்படின்ற போது ஒரு மக்களை பற்றி என்ன சிந்திக்கிறாருன்றதுக்கு இது ஒரே இதுவரை இந்தியாவிலே நடந்திருக்காது. சங்கிகள் ஆள்ற மாநிலத்தில் கூட இப்படி எதுவும் நடந்துச்சான்றது கேள்விப்படலை. ஏன்னா சங்கிகள் கலவரங்கள் பண்ணுங்க, ஆனால் ஆம்புலன்ஸை மறைச்சிக்கலான்றது எனக்கு தெரியலை. இது அப்போ சங்கிகளோட கூட இருக்கிறதுனாலேயே அந்த சங்கிகள் என்ன செய்யணும்னு நினைக்கிறதுலோ அதை அவர் செய்கிறாருன்னா என்ன அர்த்தம்? இப்போ முழுக்க நேற்று நடந்ததுக்கு குற்றவாளி யாருன்னா இந்த அடிமை எடப்பாடி பழனிசாமி தான். ஏன்னா நீ போன இடத்துல கூட்டத்தில் பேசும்போது சொல்கிறேன், இனிமேல் அப்படி ஆகும்ட்டு, இதை இப்படி சொன்னோன்னே உங்கள் கட்சிக்காரன் கேட்டுட்டு இதை செய்கிறான்னு என்ன அர்த்தம்? அந்த ஆம்புலன்ஸில் இருந்தவங்க அந்த செவிலியர் ஒரு கர்ப்பமாக இருந்திருக்காங்க, 7 மாத கர்ப்பம். அப்போ 7 மாத கர்ப்பிணி பெண்ணு ஒரு ஓட்டுநரை போய் இங்கே தாக்குறதுக்குள்ள முயற்சியில் எடுத்து அந்த வாகனத்தை இன்றைக்கி பாருங்கள், இணையத்தில் பார்த்தீங்கன்னா தெரியும், எல்லா இதுகளில் யூடியூப் இதுகளாக இருக்குது. பார்த்தா பிடிச்சி அந்த டிரைவரை பிடிச்சி இழுக்கிறான், அந்த பின்னாடி வண்டியை திறந்து உள்ளே போட்டு குத்துறான். இது என்னன்னா ஒரு சைக்கோ கூட செய்ய மாட்டாங்க. அதை நீங்கள் இதுக்கு மேலே பார்த்துருப்பீங்க. ஒரு கூட்டம் நடந்துச்சுன்னா, எந்த கட்சியுமே கூட்டம் நடந்துச்சுன்னா ஒரு ஆம்புலன்ஸ் போச்சுன்னா வழி விடுவாங்க. இதுதான் இதுக்கு முன்னாடி வர தமிழ்நாட்டில் நடந்திருக்கு. இதே ஒரு பள்ளிவாசல் இருந்துச்சுன்னா அன்றைக்கி அந்த பள்ளிவாசலில் ஓத ஆரம்பித்தாங்கன்னா அந்த டயத்தில் நிப்பாட்டு கூட்டத்தை பேசிக்கிட்டு இருந்தாலும் கூட அமைதியாகிடுவாங்க. அந்த தொழுகை முடிஞ்ச உடனே தான் திருப்பி பேசுவாங்க. அப்போ எந்த இடத்துல எப்படி இருந்த தமிழ்நாட்டில் இது சங்கிகள் ஆளக்கூடிய மாநிலத்தில் கலவரம் நடக்கிற மாதிரி இங்கே நீ மாற்றினா முட்டுக்கு ஒரு முதலமைச்சர் இந்த 108 கொண்டு வந்தது ஐயா கலைஞர். ஆனால் இது 2008 கொண்டு வராது, 2011 வரை இருக்குது. அதுக்கு எங்கிட்ட 10 வருஷம் இருந்தது அதிமுக தான். அப்போ நீ அதிமுக இருக்கும்போது இதே சும்மா போச்சா? திமுக கூட்டம் நடக்குதுன்னா சும்மா போகுமா ஆம்புலன்ஸு? அது அவர் இன்றைக்கி உள்ள சுகாதாரத்துறையிலேருந்தே பேசுகிறாங்க. அது மக்கள் நல்வாழ்வுத்துறையிலேருந்து பேசும்போது அது சும்மாலாம் போகாது. ஏன்னா யார் பேசினாலும் அது ரெக்கார்டிங் ஆகும், எங்கே போகுது எங்கே வருது எல்லாமே தெரியும். டபக்குன்னு யாரோ ஒரு அடிபட்டால் என்ன நினைப்பாங்க, நீ போய் அடிபடுறவனே உண்மையிலே அடிபட்டியா இல்லை மயக்கமாக இருந்தால் உண்மையிலே மயக்கமாக யாரை கேட்க முடியுமா? மயக்கமாக வந்தால் தானே ஆம்புலன்ஸுக்கு அடிக்க சொல்லுவான், அடிபட்டால் தானே ஆம்புலன்ஸு. இதை போய் சந்தேகத்தின் பேரில் உண்மையாக பொய்யா கேட்பாங்களா? இது என்ன ஒரு இதில் இருக்குது? இதுக்கு என்னென்னு சொல்கிறேன், இது முழுக்க எடப்பாடி தான் காரணம். எடப்பாடியாகத்தையும் தூக்கி உள்ளே வைக்கணும். இதில் அரசே வழக்கு பதிவு பண்ணி இதில் முதல் குற்றவாளியாக இது நடந்த கலவரத்துக்கு முதல் குற்றவாளியாக அடிமை எடப்பாடி பழனிசாமியை தான் குற்றவாளியாக பதிவு பண்ணணுது இன்னுமே. ஆனால் இன்றைக்கி சுகாதாரத்துறையிலேருந்து சொல்லியிருக்காங்க, இன்னுமே ஆம்புலன்ஸை யாராவது வழி மறைச்சாங்களோ 3 ஆண்டு சிறை, 3லேருந்து 10 ஆண்டு. மருத்துவ தாக்குனா கொண்டாங்கன்னா அதுக்கு தகுந்த வழக்குகள், சிறை தண்டனை, ஜாமீனில் வர முடியாத அளவுக்கு. ஏன்னா அப்போ தாங்க பயம் இருக்குது. இது என்னது, இப்போ நம்மளே இருசக்கர வாகனத்துலையோ ஒரு மயிலுந்துலையோ போகிறோம்னா ஒரு ஆம்புலன்ஸ் வந்துச்சுன்னா நம்ம ஒதுங்கி வழி விடுவோம். அதில் யார் வரா, யாரை ஏற்றிட்டு போகிறான்னு தெரியாது. ஆம்புலன்ஸ் சத்தம் கேட்டாவே அதுக்குள்ளே நோயாளி இருக்கிறது நமக்கு தெரியுமா? வண்டிக்குள்ளே ஆம்புலன்ஸ் வருது அப்படின்னா ஒன்று ஏற்றிட்டு போவாங்க, இல்லை ஏற்ற போவாங்க. அப்போ வழி விடுறது தானே ஒரு நாகரிகம். இதை கூட தெரியாமல் இந்த சங்கிகளுக்கு கூட சேர்ந்ததுனால இந்த அடிமை எடப்பாடி பழனிசாமி இவங்களால் என்ன பண்ணுறது? மக்கள், நானே சொல்கிறேன், மக்கள் இவங்கெல்லாம் பாடம் போட்டணும் மக்களுக்கு. ஏன்னா இதில் ஆம்புலன்ஸில் கிட்டத்தட்ட 1 கோடி பேர் பயனடைச்சிருக்காங்க. பயக்கமாக இருந்ததோ சின்ன இந்த இதுகள்லாம் வந்ததில்லை. கிட்டத்தட்ட 31 லட்சம் கர்ப்பிணி பெண்களை கொண்டு போய் இதே 108 ஆம்புலன்ஸில் தமிழ்நாட்டில் மட்டும் கொண்டு போய் சேர்த்துருக்காங்க. அதுபோக விபத்தில் 30 லட்சம் பேர். நம்மளுக்கு தெரிஞ்சாவே ஒரு இடத்துல போனீங்கன்னா சாயந்தர இடத்துல போய் நின்றிலாம் காலையில் போனால் ஆம்புலன்ஸ் வந்துக்கிட்டு தான் இருக்கும். ஒரு மருத்துவமனைக்கு 4-5 ஆம்புலன்ஸ் இருக்க தானே செய்யுது. நான் ஆம்புலன்ஸ்லாம் டிரைவரெல்லாம் தூங்குறாங்களா? எங்கேயாவது ஒரு இடத்துக்கு போகத்தான் செய்வாங்க. அதுக்கு நீ கூட்டம் போகிற இடத்துல எடப்பாடி வராரு, இந்த இடத்துல ஆம்புலன்ஸ் போகாமன்னா எங்கே ரோடு தனியாக ஒரு ரோடை போட்டால் தான்
அந்த சாலையில செல்ல முடியும். இந்த நாகரிகம் கூட தெரியாமல் இருக்கீங்கன்னா இதெல்லாம் என்ன உங்களெல்லாம் என்னங்கடா இப்படிலாமாடா இருப்பிய? அதை போய் உடைக்கிறாங்க அப்படியே ஆட்டிக்கிட்டு. அது மனசுக்குள்ள வெறுப்படையுது. அதை பார்க்கவுமே மனசெல்லாம் எதாவது கண்ணெல்லாம் கலங்குது. இது என்னடா இப்படிலாமா இருக்காங்க? இது எங்கே இருக்கும்? இது போர் நடக்கிற இடத்துகளில் கூட இப்படி இருக்க மாட்டாங்க. ஒரு ஆம்புலன்ஸில் இருக்குதுன்னா கேள்விப்பட்டதில்லை. சண்டை நடந்துக்கிட்டு இருக்குன்னா கூட ஆம்புலன்ஸை பார்த்தா வழி விட்டுருவான்னு தான் நினைப்போம். இந்த அடிமை எடப்பாடி பழனிசாமி சொன்னதுனால முதல் கூட்டத்தில் அவர் சொல்கிறாரு, அடுத்த கூட்டத்தில் இது நடக்குதுன்னா என்ன அர்த்தம்? இதுக்கு முதல் குற்றவாளி அடிமை எடப்பாடி பழனிசாமி தான். அவரை தான் தூக்கி சிறையில் வைக்கணும். இன்னுமே இப்படி பண்ணி வச்சுக்கங்களேன், அங்கேயும் மக்கள் திரண்டி அந்த அதிமுக கூட்டம் போடுற இடத்துல அவன் அடித்து விரட்டணும். ஏன்டா நீங்களாம் எதுக்கிட்ட எங்களுக்கு ஓட்டு கேட்டு வரிய? ஏன்னா இந்த ஆம்புலன்ஸில் யாருமே நாளைக்கு அதிமுக ஆம்புலன்ஸுக்கு அடிக்க மாட்டீங்களா? அதிமுககாரனுக்கு விபத்தே நடக்காதா? அதிமுககாரங்க யாரும் மாசமாகவே ஆக மாட்டாங்களா? கர்ப்பமாக மாட்டாங்களா? யாரும் ஏற்ற போக மாட்டாங்களா? இதெல்லாம் பெரியதாக இருக்குல்ல. இதில் எங்கேயும் இருங்க. இன்றைக்கி 108 வேலை வைக்கிறவங்கள அதிமுககாரன் யாரும் ஓட்டு போட்ட வேலை வைக்க மாட்டானா? இதெல்லாம் என்ன இருக்குது? இந்த 10 வருஷத்தில் திமுக அதில் 108 உள்ள ஆளுகளை வேலைக்கு போட்டுச்சு. அதிமுக தானே போட்டிருக்காங்க முன்னாடி. அப்போ இதில் என்ன ஒரு மனநிலை இருக்குது? இதை மாற்றிக்குங்க. இல்லைன்னா மக்கள் உங்களை சாணியை கரைச்சி ஊற்றுவாங்க வரக்கூடிய 2026 தேர்தலில். அதுதான் நடக்க போகுது. அடிமை எடப்பாடி பழனிசாமி அந்த ஒரு இடம் 2 இடம் தோக்குற கூட எடப்பாடி நிற்கிற இடத்துல தோக்கத்தான் போகிறாரு. அதான் நடக்க போகுது. நன்றி, வணக்கம்.